வணக்கம். நம்ம ஒரு நீண்ட தூரம் பயணத்தில் இருக்கிறோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, காரில் போயிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் தூரம் போகணுன்னு ஃபியூயல் குறைஞ்சி ரிசர்வுக்கு வருது. அப்போ ஒரு பாப் சவுண்ட் கேட்கும், அல்லது ஒரு சிக்னல் வரலாம். ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன இந்த ஃபியூயல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இன்னும் ஷார்ட் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து சீக்கிரமே ஃபியூயலை ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அலாம் வரும். ஸோ அந்த அலாம் பார்த்துட்டு நம்ம இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி ஃபியூயலை ரீஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்ம மீண்டும் நம்ம பயணத்தை தொடரலாம். ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் கண்டுக்காமல் கவனிக்காமல் விட்டுறோம். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் தூரத்துலேயே வண்டி நின்று போயிடும். நம்மளுடைய பயணம் தொடர முடியாமல் பாதியிலேயே நிறுத்துற மாதிரி ஆகிடும். இன்னும் சிரமங்களுக்கு ஆளாகிற மாதிரி ஆகிடும். நடு ரோட்டில் நம்ம வண்டி நின்று போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியுங்க? அந்த மாதிரி நம்மளுடைய உடம்பு சில அலார்ம்ஸ் கொடுக்குது. அதில் ஒரு முக்கியமான அலாம் தான் வலிகள். நம்மளுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு அங்கங்கே வலி வரும். சம்டைம்ஸ் கழுத்து வலி, காது வலி, கை வலி, கால் வலி, வயிற்று வலி, இதெல்லாம் நிறைய வலிகள் வரும். இந்த வலிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஷார்ட், ஒரு மேபி ஒரு வாரம் இருக்கலாம், அல்லது 10 நாள் இருக்கலாம். அப்புறம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னம்னா மேபி அது டே டு டே ஆக்டிவிட்டீஸில் போயிடும். பட் அதே இது ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கெல்லாம் தொடர்ந்து அந்த வலி இருக்குது அப்படின்னம்னா நம்ம ஆங்கில மருத்துவத்தில் இதுக்கு பேர் கிரானிக் பெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதே நம்ம இயற்கை மருத்துவத்தில் நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா, இங்கே நேச்சுரோபதி கான்செப்ட் பிரகாரம் அந்த இடத்துல வந்து இனர்வேட் ஆயிருக்குது. அதாவது அந்த இடத்துக்கு தேவையான சக்தி அதுக்கு கிடைக்கல. மேபி அது டாக்ஸிக் அக்குமுலேட் ஆயிருக்கலாம். இதெல்லாம் நம்ம பல ரீசன்ஸ் வந்து நம்ம பல வீடியோஸில் பார்த்துருக்குறோம். இந்த பெயின் கிரானிக்கா ஆகுது அப்படின்னம்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னம்னா அது மன ரீதியில மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தொடர்ந்து வலி இருந்துகிட்டே இருக்கிறப்ப மைண்ட் வந்து என்ன ஆகுனா பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் ஆகுறப்போ நம்மளுடைய பாடி நார்மலாக ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னம்னா ஃபைட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாம்போ அல்லது ஒரு சிங்கமோ ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னு நம்ம பாடி என்ன பண்ணும்னா அந்த ஆபத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக கார்டிசால் அந்த ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் நம்மளுடைய பாடியை வந்து என்ன அதிகமாக ஆக்டிவ் பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக உதவி செய்யும். பட் ஆனால் இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னம்னா நம்மளுக்கு அலர்ட்னஸ் அதிகப்படுத்திடும், பரபரப்பு அதிகப்படுத்திடும், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை ரொம்ப ஆக்டிவேட் பண்ணிடும். அதோட வெளிப்பாடாக என்ன ஆகும், நம்மளுடைய டைஜஷன் வீக் ஆக ஆரம்பிக்கும், நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாயிரும், மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டென்ஸ்டு ஆயிரும், தூக்கம் வராது, ஸோ இரிட்டேஷனாகவே இருப்போம், ஸோ எரிச்சல் இருக்கும், நர்வ்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகி ரொம்ப பெயின் அதிகமாகும். இப்போ இது வந்து தொடர்ந்து இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பெயின் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இந்த பெயின்னால ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெஸ்னால பெயின், ஸோ இது மாறி மாறி இருக்கிறப்போ நம்மளுடைய மைண்ட் வந்து டோட்டலி இதுக்கு வந்து பழக்கப்படுத்த முடியாமல் நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுறோம். ஸோ இதைய பிரேக் பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம சில விஷயங்களை கடைபிடிச்சாகணும். முதல் விஷயம், நம்மளுடைய மனசை முதல்ல டீடாக்ஸ் பண்ணுறது. கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஓம்காரத்தை 3 எழுத்துக்களாக நம்ம உச்சரிக்க போகிறோம். அகார மந்திரம் சொல்கிறப்போ நம்மளுடைய கவனம் முழுக்க கால் பகுதியில் இருக்கணும். உக்கார மந்திரம் சொல்கிறப்போ நம்மளுடைய வயிற்று பகுதி, நெஞ்சு பகுதி, கழுத்து வரைக்கும் இருக்கலாம். மகார மந்திரம் சொல்கிறப்போ தலைப்பகுதியில் இருக்கணும். நம்மளுடைய வலிகள் பார்த்தீங்கன்னா கீழே இடுப்பிலிருந்து கீழே இருக்குது அப்படின்னம்னா அகார மந்திரத்தை சொல்லலாம். இதே இது நம்மளுடைய வலி வந்து இடுப்பிலிருந்து கழுத்து வரைக்கும் இருக்குது அப்படின்னா உக்கார மந்திரம். தலைப்பகுதியில், காதுகளில், பக்கவாட்டில், பின்பக்க தலை, இந்த மாதிரி தலைப்பகுதியில் இருந்துச்சு அப்படின்னம்னா மகார மந்திரம் நல்லா உதவி செய்யும். இதை சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், செய்து பாருங்கள். உங்களுக்குள்ளேயே என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு கவனிக்கலாம். இப்போ பொதுவாக நீங்கள் எங்கே கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கிறீங்களோ அந்த பொசிஷனில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். அல்லது நீங்கள் படுத்துட்டு கூட இந்த பயிற்சியை செய்யலாம். சவாசனால படுத்துட்டு கூட பண்ணலாம். ஸோ கண்கள் மூடி நல்லா மூச்சு உள்ள எடுத்துட்டு அடுத்து உக்கார மந்திரம் நம்மளுடைய இடுப்பு பகுதியிலிருந்து கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய வலிகளை போக்குறதுக்கான மந்திரம். அடுத்ததாக தலைப்பகுதியில் ஏதேனும் வலி இருந்துச்சுன்னா
அதற்கான மந்திரம் மகார மந்திரம் இம் சொல்ல போறோம். ரிலாக்ஸ். மெதுவாக உங்கள் சுவாசத்தை கவனிங்க. மெதுவாக கண்கள் திறந்து உங்கள் உடலை கவனிக்கலாம். இந்த மந்திரங்கள் ஒரு குறைந்த பட்சம் ஒரு 5 முறை அல்லது ஒரு 7 முறை அந்த மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னோம்னா இமீடியட்டாக ஒரு ரிலாக்ஸேஷன் ஏற்படும். ஸோ மைண்ட் கொஞ்சம் காம் டவுன் ஆகும். இந்த கார்டிசால் ஹார்மோன்ஸ் நார்மலைஸ் ஆகும். பாராசிம்பத்தட்டிக் நரம்புகள், அதாவது சிம்பத்தட்டிக் அப்படின்னோம்னா தசைகளை சுருக்கக்கூடிய நரம்புகள். இந்த பயிற்சி ரிலாக்ஸேஷன் பண்ணுறப்போ பாராசிம்பத்தட்டிக், அதாவது தசைகளை ரிலாக்ஸ் பண்ணுறது, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை காம் டவுன் பண்ணுறது, இரத்த குழாய்களை பெருசாக்கி உங்களுடைய ப்ரெஷரை குறைக்கிறது, நரம்புகளை இரிட்டேஷன்ல இருந்து பாதுகாக்கிறது. இந்த வேலையெல்லாம் இந்த பாராசிம்பத்தட்டிக் நரம்புகள் பண்ணும். நீங்கள் பண்ணக்கூடிய இந்த பயிற்சி உங்களுடைய இந்த பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டீஸ் இதுகளை எல்லா செயல்பாடுகளை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் சிம்பிள் மெத்தட். எனிஒன், நீங்கள் யார் வேணாலும் இதை செய்ய முடியும். இந்த செய்யறப்போ உங்களுடைய கவனம் அந்தந்த பகுதியில், அகாரம் சொல்றப்போ கால் பகுதி, உக்காரம் சொல்றப்போ உடல் பகுதி, மகாரம் சொல்றப்ப தலைப்பகுதி, இதில் கவனிச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக். நல்லா ஒரு சவாசனம். நீங்கள் வலி இருக்கிற சமயத்தில் இது கஷ்டமாக இருக்கும். அந்த வலி இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த இடத்த நல்லா டீப் ப்ரீத் பண்ணி கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இந்த கை பகுதியில் வலி இருக்குது அப்படின்னம்னா நல்ல சுவாசத்தை எடுத்து அந்த சுவாசத்தின் மூலமாக அந்த எனர்ஜி அந்த பகுதிக்கு போகிறதா மனசில் விஷுவலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி சுவாசத்தை வெளிவிடுறப்போ அங்கே இருக்கிற வழியை நீங்கள் சக் பண்ணி வெளியேற்றதா நினைங்க. ஸோ இது நம்ம மைண்ட் லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த சைக்கலாஜிக்கலாக வரக்கூடிய வழிகள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது 2வது டெக்னிக். அதுக்கப்புறமா நீங்கள் கம்ப்ளீட் சவாசனம் பண்ணீங்க அப்படின்னா வெரி ரிலாக்ஸிங்காக இருக்கும். 3வது விஷயம் நேச்சுரோபதிக் மொடாலிட்டிஸில் பெயின் இருக்குது அப்படின்னம்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா ஹீட் கொடுத்தோம் அப்படின்னம்னா அங்கே சர்க்குலேஷன் அதிகப்படுத்தி அந்த வலி குறையும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல வலி இருக்குன்னு சொல்கிறோம், அந்த இடத்துக்கு ஹாட் வாட்டர் ஃபர்மெண்டேஷன் பேக், ஹாட் வாட்டர் பேக் கொடுக்கறது, சுடு மண் பத்து போடுறது, அல்லது நல்ல ஒரு ஆயில் மசாஜஸ் கொடுத்துட்டு மாக்சிபியூஷன் காமிக்கிறது, வெத்தலை பத்து கொடுக்கறது, எருக்கலை பத்து கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய ஹெர்பல் அப்ளிகேஷன்ஸ், மசாஜஸ், ஃபர்மெண்டேஷன் பேக்ஸு, வார்மிங் தெரப்பீஸு, ஹாட் பேக்ஸ் கொடுக்கறது, வெட் பேக்ஸ் கொடுக்கறது, டூச்சஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய நேச்சுரோபதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி யோகாவில் பிராணாயாமம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ரீதிங் ப்ராக்டிசஸ் டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், அதை பண்ணுறதும் சப்போர்ட் பண்ணும். சில பிராணாயாமாஸ், அனுலோம் விலோம், நாடி சுத்தி பிராணாயாமா, பஸ்திரிகா, இந்த மாதிரி பிராணாயாமங்கள் நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்ணுறது மூலமாக மைண்டையும் காம் டவுன் பண்ணும், வலியும் காம் டவுன் பண்ணும், நர்வஸ் சிஸ்டத்தை ரொம்ப அழகாக சூதிங் பண்ணும். ஸோ நம்மளுடைய வலி அப்படிங்கிறது மனசு சார்ந்த வலியாகவும் இருக்குது, உடல் சார்ந்த வலியாகவும் இருக்குது. அப்போ ரெண்டுக்குமே நம்ம வைத்தியம் பண்ணணும். நம்ம வெறும் வலி மாத்திரைகளை போட்டு நம்ம இதை சைலண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா உள்ளூர அந்த பிரச்சனை தீர்க்கப்படாம பெருசாயிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு செடி இருக்கு அப்படின்னம்னா அந்த செடியில வேர்ப்புழு இருக்கு. அந்த வேர்ப்புழு என்ன ஆகுது, அரிக்க செடி கொஞ்சம் கொஞ்சமா மஞ்சள் அடிக்க ஆரம்பிக்கும், இலையெல்லாம் பழுப்பாகி உதிர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அந்த இலைக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டு நம்ம வேர் பகுதியை கவனிக்காம அது மட்டும் பச்சையா இருக்குது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னம்னா செடி டோட்டலா இறந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ரூட் காஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதையே நம்ம சீர்படுத்தாம வெறும் பெயின் கில்லரை சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா எப்படி அந்த செடி முழுமையா இறந்து போயிடுமோ அந்த மாதிரி நம்மளுடைய உள் உறுப்புகள், ராஜ இந்திரியங்கள் இழக்க ஆரம்பிச்சு கடைசியில ஆர்கன் டிஃபெக்ட் ஆகி அதுக்கு நம்ம ஈடு கொடுக்க முடியாத விலையை கொடுக்குற மாதிரி ஆயிரும். நம்மளுடைய உயிர்னால அதையே மறுபடியும் அந்த பிராணசக்தினால பாதுகாக்க முடியாம நிரந்தரமா நோயாளி ஆயிடுவோம். அதனால வலிகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அலாம். அந்த எப்படி நம்மளுக்கு ஃபியூயல் நம்ம போடாம விட்டோம்னா வண்டி நின்று போயிடுமோ அந்த மாதிரி நம்ம வலியை கவனிக்காம விட்டோம் அப்படின்னா உள்ளுறுப்புகள் டேமேஜ் ஆயிடும். மருந்துகளை போட்டு உங்களுடைய வலிகளை நிறுத்திடாதீங்க.
என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ரூட் காசை தீர்க்கணும். ஸோ இது உங்களுடைய முழு ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். இறைவன் அருளால் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று முழு ஆரோக்கியத்தை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.